அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி ஆய்வு மையத்தில் மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அங்க என்ன ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம்னா முக்கியமான டேர்ம், ஒரு வித்தியாசமான டேர்ம். ஓகேவா? மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன் அப்படிங்கிற இது ரிலேட்டடா ஒரு ரிசர்ச்சை வந்து பண்றாங்க. ஓகேவா? அதுதான் செய்தி. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன், அதற்கு எதிராக ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதை விண்வெளி ஆய்வு மையத்தில் வந்து பண்றாங்க. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஒரு ஆன்டிபயாட்டிக்கை எடுத்துப்போம். ஓகேவா? இன்கேஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பேத்தோஜனுக்கு எதிராக தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ அதுக்கு எதிராக தான் நம்ம ஒரு ட்ரக்கை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரக்குக்கு அந்த பேத்தோஜன் வந்து சாகணும். ஓகேவா? அப்படி இல்லாம அந்த பேத்தோஜனை கில் பண்ணாம பேத்தோஜன் என்ன பண்ணுது, அந்த வைரஸோ பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா அந்த ஆன்டிபயாட்டிக் அந்த ட்ரக்குக்கு எதிராக போராடுது இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா மல்டி ட்ரக் பேத்தோஜன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டேர்மை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ரிலேட் ஆகி வர்றது தான் இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட். அதாவது நம்ம ஒரு உடல் உபாதை இல்லை ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய ட்ரக் கொடுத்தாலும் அதை தான் மல்டி ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மல்டிபிள் டைம்ஸ் ட்ரக் கொடுத்தாலுமே அதை என்ன பண்ணுதுன்னா இந்த பேத்தோஜன் ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதை எதிர்த்து அந்த மைக்ரோபை நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்குக்கு எதிராக அந்த பேத்தோஜன் சண்டை போட்டு அது ஜெயிக்குது. ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்றோம் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நிறைய ட்ரக்ஸ் கொடுத்தாலும் அந்த பேத்தோஜன் அந்த ட்ரக்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? அப்ப இது ரிலேட்டடா ஒரு விஷயத்தை எதுக்காக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பண்ணணும், விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னு சொல்றோம், அங்க போய் பேத்தோஜன் இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு விண்வெளி ஆய்வு மையம் அப்படிங்கிறது நமக்கு விண்வெளியில ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் இருந்தாலுமே விண்வெளி ஆய்வு மையத்துக்குள்ள பார்த்தோம்னா அது ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரியான இடங்கள்ல தான் இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன் ஒரு என்க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ விண்வெளி ஆய்வு மையத்தில் மட்டும்தான் இருக்கா, பூமியில எங்கேயுமே கிடையாதா அப்படின்னு கேட்டா பூமியிலையும் இருக்கு. என்ன மாதிரியான இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐசியூ. ஓகேவா? ஐசியூ போன்ற இடங்கள்ல இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆப்ரேஷன் தியேட்டர்ல எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸா ஒரு க்ளோஸான பகுதிகளுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன். அதனால மக்களுக்கும் சரி பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுது. என்ன மாதிரியான ட்ரக்ஸ் கொடுத்தாலுமே நம்மளால அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியல. அதே மாதிரிதான் விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கும் என்ன ஆகுது, இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜனால ஒரு உடல் உபாதைகள் எல்லாமே ஏற்படுது. ஸோ அப்ப விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களை இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த செய்தி. ஓகேவா? அந்த எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி, மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜனுக்கு எதிராக நமக்கு விண்வெளி வீரர்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அது என்ன மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்த மல்டி ட்ரக் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஓகேங்களா? என்டிரோபாக்டர் பகாண்டென்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பக் அண்ட் டென்சிஸ், அதான் பகாண்டென்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்டிரோபாக்டர் பகாண்டென்சிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பாக்டீரியா தான் நமக்கு விண்வெளி நிலையத்தில் வந்து ஒரு விண்வெளி வீரர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு பேத்தோஜனா இருக்கு. ஸோ அப்ப இது எப்படி மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்டா இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்றாங்க. இதுல இருந்து விண்வெளி வீரர்களை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத ஆய்வு பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியை யாரு பண்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு வந்த செய்தி. என்ன
யார் இந்த ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா, ஐஐடி மெட்ராஸ் யார் கூட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாசா இருக்காங்க இல்லையா, நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நாசாவுடைய ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி. ஸோ ஐஐடி மெட்ராஸும் நாசாவுடைய ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஆராய்ச்சியை பண்றாங்க. ஓகேவா, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக வர்றப்போ இந்த இது கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆர்டிக்கலா இருக்கு. ஸோ விண்வெளி வீரர்களுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. ஓகேவா, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முன்னேற்றம் அடையணுமா அப்படின்னா கொலாபரேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ அதை தான் இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா பழங்கள் காய்களின் தரம் அதிகரிக்க மெத்தைலோபாக்டீரியாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஜஷனை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழகத்தினுடைய வேளாண் துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒரு செய்தி குறிப்பாக நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தைலோபாக்டீரியாவை பயன்படுத்துவதன் மூலம் பழங்கள் காய்கள் மற்றும் விதைகளின் தரம் அதிகரிக்கும் என தமிழக வேளாண் துறை தெரிவித்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ பழங்கள் காய்கள் விதைகள் இதனுடைய தரம் அப்படிங்கிறது உயருது. ஓகேங்களா, எதை பயன்படுத்துறதன் மூலமா மெத்தைலோபாக்டீரியா அப்படிங்கிற அதை பயன்படுத்துறது மூலமா. சரிங்களா, ஸோ என்ன மாதிரி தரம் உயருது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா, ஸோ அதற்கான பதிலையும் கொடுத்திருக்காங்க. விவசாயிகள் மெத்தைலோபாக்டீரியாவை பயன்படுத்துவதன் மூலம் விதை முளைப்பு திறன், அந்த சீட் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, மற்றும் நாற்றுகளின் வளர்ச்சி அதிகரிக்கும், அதாவது சீட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த விதை முளைப்பு திறன் மற்றும் நாற்றுகளின் வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பூக்கும் காலம் மற்றும் காய்களின் அறுவடை காலம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீக்கிரமா வந்து வளர்ந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வந்து தான் அப்புறமா நமக்கு ஒரு பூ வந்து தான் அப்புறம் காய் வருது இல்லையா, ஸோ அந்த டைம் பீரியட்லாம் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பயிர்களின் விளைச்சல் 10% அதிகரிப்பதுடன் வறட்சியை தாங்கும் திறனையும் பயிர்களுக்கு அளிக்கிறது. ஸோ நம்மளோட அந்த கெப்பாசிட்டி ஈல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 10% இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கிராப்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ட்ரட் ரெசிஸ்டண்டா ட்ரட் டாலரண்டா வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இந்த பாக்டீரியாவை பயன்படுத்துறது மூலமா நம்மளுடைய செடிகளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தமிழக வேளாண் துறை வந்து ஒரு செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல செய்தியா பார்க்குறோம். மெத்தைலோபாக்டீரியாவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ இன்னைக்கு டிஎன்ஏ பார்த்தோம்னா ரெண்டுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.